என் பேரு காத்தவரன். எனக்கு 2 தம்பிங்க ஒரு தங்கச்சி இருக்காங்க. நீங்க தப்பா நாளையிட்டான்ட்டீங்க. He is smarter than I thought. எங்க போயிடுவான் புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஆளுங்களை தொடக்கூடாது. தொட்டா கன்ஃபார்மா முடிச்சிடணும். இல்லடா, இத பாரு. இது வரைக்கும் உன்னை சுத்தி நடந்த பிரச்சனை எல்லாம் வேற. இது வேறடா. இது மட்டும் அரசல் புரசலா உன் அத்தைக்கோ இல்ல துளசிக்கோ தெரிஞ்சது, அப்புறம் என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? அப்போதான் என் பையன் உனக்கு புரியும்டா. மா, எந்த நேரத்துல என்னமா பேசிட்டு இருக்க? உனக்கு இதெல்லாம் புரியாதுடி. பேசாம இரு. டேய், துளசிக்கு தெரிஞ்சா துடிச்சு போயிடுவாடா. அவ வாழ்க்கையை யோசிச்சு பாருடா. மா, சும்மா சும்மா டார்ச்சர் பண்ணாதமா. நான் வேலைக்கு போகாம இருந்துட்டா எல்லாம் சரியாயிடுமா? ஆனந்தியோட வாழ்க்கை என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? நம்ம குடும்பத்துல ஒருத்தின்னு சொன்ன, அவ பண்ணாத தப்புக்கு நீ தண்டனை கொடுக்க போறியா? நான் ஆனந்திக்கும் சேர்த்து தாண்டா பேசுறேன். அவ குடும்பத்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாலும் பெரிய பிரச்சனையில தாண்டா போய் முடியும். ஊர் உலகம் இப்பவே உங்க 2 பேரையும் பத்தி நாக்கு மேல பல்ல போட்டு பேச ஆரம்பிச்சிருச்சு. இப்ப போய் நீ நல்லவன்னு நிரூபிக்கிற, அது இதுன்னு ஏதாவது பேச போய் வேற ஏதாவது பிரச்சனையில முடிய போதுரா அன்பு. வேணாண்டா, சொன்னா கேளு. நேத்து அவ்வளவு தூரம் நம்பிக்கையா பேசின மகேஷ் உங்களை அந்த கோலத்துல பாத்துட்டு தப்பா தானே நினைச்சிருப்பாரு. மத்தவங்கள பத்தி சொல்லவா வேணும்?